ரஷ்யாவுடைய லேட்டஸ்ட் ஜிர்கான் ஹைப்பர்சானிக் மிசைல். ஸோ இது பற்றிய பல கேள்விகள் வந்து கடந்த பல ஆண்டுகளாகவே இருந்து வருது. அதுவும் குறிப்பாக 2022 இதுக்கான கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான ஒரு புது மிசைல் அவங்க லான்ச் பண்ணுறாங்களா, புது ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை ரஷ்யா யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் வந்துட்டு இருக்குது. குறிப்பாக இது வந்து யுக்ரைன் மேலே அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற சில கேள்விகளுமே இருந்து வந்தது. அண்ட் அதை இப்போ கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ரஷ்யாவே ஒரு வீடியோவுமே அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜிர்கான் ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு இதுக்கு முன்னாடி யுக்ரைன் வந்து ரஷ்யா மீது வச்சிருந்த இந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்றத பார்த்துருவோம். பிப்ரவரி மாதம் ஒரு மிசைல் தாக்குதல் வந்து யுக்ரைனில் நடக்குது. அண்ட் அந்த இதை அவங்க ஆய்வு பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற மிசைல் வந்து ரொம்ப ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிசைலாகவே அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி ரஷ்யாவோட இந்த ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலை அவங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுவும் குறிப்பாக அதோட பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான் அவங்க வச்சு அந்த ஆராய்ச்சியும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் இது எந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்குது, இதோட முற்றிலுமான இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பற்றிய பெரிய ஐடியா வந்து யுக்ரைன் இருந்து இல்லை. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பற்றிய ஒரு ஐடியா யுக்ரைனோ இல்லை அமெரிக்காவோ இல்லை எந்த ஒரு நாட்டோ நாடுகள்கிட்டையுமே இந்த பற்றிய ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது ரஷ்யா வந்து இது பற்றிய ஒரு வீடியோவே அவங்க வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஜிர்கான் ஹைப்பர்சானிக் மிசைல். ஸோ அந்த ஜிர்கான் ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்றது வந்து மேக் 8 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணக்கூடியது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மேக் 8 அப்படின்றது என்னென்னா சவுண்டோட வேகத்தை விடவும் 8 மடங்கு அதிக வேகம் அப்படின்றத முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஜிர்கான் மிசைல் வந்து 8 டைம்ஸ் த ஸ்பீட் ஆஃப் சவுண்டில் ட்ராவல் பண்ணும் அப்படின்றத சொன்னாங்க. கிட்டத்தட்ட 10,000 km/h அப்படின்ற ஸ்பீடில் இது ட்ராவல் பண்ணக்கூடியது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது மேக் 9 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஒளியோட வேகத்தை விடவும் 9 மடங்கு அதிகமாக இருக்கும், சவுண்டோட ஸ்பீடை விட 9 டைம்ஸ் அதிகமாக இது ட்ராவல் பண்ணும் அப்படின்றத புட்டின் வந்து இப்போது கிளைம் பண்ணியிருக்கிறாரு. இதோட டெஸ்டிங் வீடியோஸுமே இப்போதைக்கு வெளியே வந்திருக்குது. ஸோ இந்த டெஸ்டிங் வீடியோஸை வெளியிட்டது மூலமாக ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. இங்கே இப்போதைக்கு எங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான மிசைல்ஸ் எங்கிட்ட இருக்குது அப்படின்றத இந்த வீடியோஸ் மூலமாகவும் இந்த டெஸ்டிங் மூலமாகவும் அவங்க அஃபிஷியலாக முன் வைக்கிறாங்க அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைல் வந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு டார்கெட்டையுமே துல்லியமாக அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மிசைலாகவும் இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இது மேக் 8 ஆர் மேக் 9 அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மேக் 9 ஸ்பீடில் நம்ம இது ட்ராவல் பண்ணுறதுனால இதோட ஸ்பீடு இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால இதை ரிட்டாலியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. இந்த ரிட்டாலியேஷனில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்றதையுமே பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நம்புகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைலை இன்கேஸ் அடுத்தடுத்த காம்பேக்டில் ரஷ்யா யூஸ் பண்ணுனா டெஃபினட்டாக ஆப்போசிட்டில் இருக்கிற எந்த ஒரு நாட்டுக்குமே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அச்சமுமே இருந்து வருது. இந்த ஜிர்கான் ஹைப்பர்சானிக் மிசைலோட முதல் டீட்டெயில்டு வியூ இப்போ தான் நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்னாலும் இதோட டெஸ்டிங்கை அவங்க 2022 நடத்திட்டாங்க அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சரியான நேரம் வர்ற வரைக்கும் அவங்க காத்திருந்ததாகவும் தெரியுது. அண்ட் இப்போது தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் போர் வந்து அடுத்த கட்டத்தை எட்டுறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த டைமில் இந்த மாதிரியான மிசைல்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறது இந்த காம்பேக்டை இன்னுமே அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தையுமே ஏற்படுத்துது. அட் த சேம் டைம் பைடன் அண்ட் உக்ரைனுக்கு இடையிலான இந்த ஒரு டீல் எப்போ முடியும் அண்ட் இந்த டீல் எப்போ ஆஃப் ஆகுமோ அப்போ தான் இந்த போரோட எலிவேஷன் வந்து கொஞ்சமாச்சு ஸ்டாப் ஆகும் அப்படின்றதுமே பலரால் நம்பப்படுது.